என்னமோ டயர்ட்னஸ் மாறவே மாட்டேங்குது. சரி, இதுக்கும் மேலே கிடந்துக்கிட்டே தான் இருப்போம். டயர்ட்னஸ் தான் குறையவே இல்லையே. இனி போய் ப்ரஷ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். இல்லாட்டினா இந்த டயர்ட்னஸ் மாறவே மாறாது. இப்போ இவன் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான்? ஹலோ மேடம். என்ன விடிஞ்சதுக்கு பிறகு நல்லா உறங்குனியா? நான் உறங்கினேன்னா உறங்காட்டி உனக்கு என்னடா? எனக்கு என்னவா? உனக்கு கஷ்டப்பட்டு உறங்க வச்சது நானு. எனக்கு என்னன்னு கேட்டா எப்படி? என்ன கஷ்டப்பட்டு உறங்க வச்சியா? நீ என்ன வந்து இருந்து நான் உறங்கறதுக்கு தாலாட்டா பாடுன? கஷ்டப்பட்டு உறங்க வச்சானாமே கஷ்டப்பட்டு? அதுக்கும் மேலடி. அதுக்கும் மேலையா? டேய், காலையில எழும்பி வந்த உடனே உன் முகத்துல முழிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுன்னு நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதுல கண்ட மேனிக்கு ஏதாச்சும் பேசணும்னு நினைச்சியோ? நினைச்சா? ஏய் லூசாடா நீ, போடா. நானே டயர்ட்னஸ் இன்னுமே மாறாம இருக்கே, ப்ரஷ் பண்ணிட்டு ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம்னு நினைச்சா நீ வந்த வழியில எதனா இருந்து பேசிக்கிட்டு இருப்ப. ஓ அப்படி. ஆமா, கிறுக்கு பிடிச்சவன். சரி, வேற ஏதாச்சும் தொல்லை இருக்கா? ஒன்னும் இல்ல, குறுக்க வந்து நிக்காம இருந்தா போதும். ஏண்டி வந்தவனை பார்த்து எப்படிலாம் பேசுறா பாரு. சரி, அப்படின்னா நீ நல்லா உறங்கலையா? உங்க அம்மா உன்னை நல்லா கெட்டி பிடிச்சி தானே உறங்குனாங்க, அப்பயும் உனக்கு உறக்கம் வரல? எத? உங்க அம்மா காலமே உன்னை கெட்டி பிடிச்சி உறங்குனாங்கல்ல? ஆமா. அதுக்கு பிறகு கூட நீ ஒழுங்கா தூங்கலையா? என்னடா, நான் ஒழுங்கா தூங்கினா என்ன, தூங்காட்டி போனா உனக்கு என்ன? இப்ப எதுக்கு இப்படி கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க? ஆமா ஆமா, நீ ஒழுங்கா தூங்கினா எனக்கு என்ன, ஒழுங்கா தூங்காட்டி போனா எனக்கு என்ன? சரி, நீ போ. ஏ பயலுக்கு வட்டு. ஆமா ஆமா, வட்டுதான். போ போடா. வந்துட்டு காலையிலேயே சும்மா நோய் 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 எனக்கிட்ட மாறி போ. காலமே எழுந்து வந்ததுமே எதனா ஒன்று பேசிக்கிட்டு இருப்பான், கருக்கு பிடிச்சவன். மேடம் நல்லா தூங்கிட்டாங்களே நினைச்சு போனேன். இவ என்ன ஒழுங்கா உறக்கமே இல்லைன்ட்டு புலம்பிட்டு இருக்கா. என்னமோ நான் மாட்டாம இருந்தா போதும். டோன் போட்டுட்டே தலை கோதிக்கிட்டு இருக்கீங்க. கோதுங்க, நல்லா கோதுங்க. இதெல்லாம் மாத்திரம் நல்லா பண்ணிக்கோங்க. ஆனா என்கிட்ட பேச மாத்திரம் செய்யாதீங்க. நானும் எவ்வளவுதான் கெஞ்சி வர்றது? மனசாட்சியே இல்ல. இறங்கி வராங்களான்னு பாரு கொஞ்சமாச்சும். என்னமோ இந்த உலகத்துல யாருமே தப்பு பண்ணாம நான் தப்பு பண்ண மாதிரியும் இவங்க என்ன வந்து அப்படி தள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை யாராவது தேண்டுனாங்கன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இத்தனையோ நாளா பாவம்னு பார்த்தா அஜிஜிஜோ இவங்க பாவம் இல்ல, நம்ம தான் பாவம். ரொம்ப மோசம் நீங்க. நானும் கொஞ்ச நாளா பொறுமையா இருக்கிறேன். நம்ம மேல தானே தப்பு, அதனால அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு. எவ்வளோ நாள் அதுக்குன்னு என்கிட்ட நல்லா பேசினா மாத்திரம் போதும். என்னை விலக்கி வைக்காம இருந்தா போதும். நான் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. சின்ன வயசு விச்சுவும் மின்னவும் யாருன்னு 2 பேருக்கும் நல்லா தெரியும் போதுதான் எல்லாமே நமக்குள்ள நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க என்ன ஏதாவது தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. மவனே, டூன் மேல டூன் போட்டுட்டேவா இருக்கீங்க? இதுங்க உங்க வழியிலே போய் உங்களை லாக் பண்றேன். இப்போ ஓகே சூப்பர். இந்த சாரி உங்களுக்கு இப்படி போட்டாலே பிடிக்காது. அதான் என் வழியில வர வைக்கிறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்றேன். இனியாச்சும் தோற விழுறாரா இல்லையான்னு பாப்போம். எவ்வளவு நாளா நானும் பார்த்துட்டே இருக்கேன். மனசு கொஞ்சம் கூட இறங்க மாட்டாங்களே. எவ்வளவு கெஞ்சினேன். டாட்டூ போட்டதையும் காணிச்சு கொடுத்தேன். மனசாட்சியே இல்ல. மூஞ்சி ஆளையும் பாரு. மூட்டக்கண்ணே. இந்த வாரே ஆஷியவும் லட்சுமியவும் பார்க்க போகணும் இல்லையா? உங்களையும் நான் விழிச்சுதானே இருந்தேன். போலான்னு சொன்னீங்கல்ல, இதோ இதே காஸ்டியூமோட தான் போக போறோம். இந்த வந்து தேண்டா என் செல்லமணி. டூன் போடுறது நிக்காது போல. நீங்க சொல்லு. ஆஷியும் லட்சுமியும் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா?
அதான் ரெடி ஆயிட்டீங்களா? போகலாமான்னு கேட்க வந்தேன். ம் ரெடி. ஓகே, நானும் ரெடி. ம் இனி டிஃபன் சாப்பிடணும் இல்லையா? அம்மாவும் அத்தையும் கூப்பிடுறாங்க, வாங்க போகலாம். ஆ ஏன் நீங்க என்ன பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க? என்ன பாருங்க. என்ன? அடடே, என் புருஷன் சூப்பரா இருக்காங்களே. என்னங்க, சாப்பிட்டு போகலாமா? அது இல்லை, எனக்கு வேண்டாம். வேண்டாமா? ஏன், பசி இல்லையா? ஆ ஆ ஆ என்ன, அது எப்படி பசி இல்லாம இருக்க முடியும்? ஓ, காலையில குடிச்ச கஷாயம் இன்னும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ம் சரி, ஓகே, நீங்க சாப்பிட வேண்டாம். எனக்கு நல்லா பசிக்குது. நான் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறேன். நம்ம 2 பேரும் ஆஷியும் லக்ஷ்மியவும் பார்க்க போகலாம். இல்லை, நான் எங்கேயும் வரல. எங்கேயும் வரலையா? காலமே சொன்னீங்க 2 பேரும் சேர்ந்தே போகலாமான்னு கேட்டதுக்கு ஓ சரி போகலான்னு சொன்னீங்க. இப்போ ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? அது அப்போ எனக்கு தோணுச்சு, இப்போ வேண்டான்னு தோணுது. ஏங்க, எதனாலும் முன்கூட்டியே முடிவெடுக்க மாட்டீங்களா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது வர வச்சு கூட அவங்கள பார்க்க போயிருப்பேன். எது? ஏங்க, நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போக கூடாதா? நான் ஒன்றும் சும்மா போகல, உங்களுக்கே தெரியும்ல எல்லாம். ம் ஆ, அப்போ நான் போயிட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க, ஓகேவா? ஆ இல்லை, எனக்கு தலை வேதனைக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஃபீவர் வர மாதிரி இருக்கு. யாராவது கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் ஒரு மாதிரி இருக்கு. ஆ இல்ல இல்ல, ஓகே, நான் அத்தை இல்லாட்டி அம்மா யார்கிட்டயாவது சொல்லி விட்டுட்டு போறேனே. அத்தையும் அம்மாவையும் சொல்லி விட்டுறாளா? நானும் பார்த்துட்டே இருக்க, ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நானும் அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி மலப்பலான்னு பார்த்தா என் வாயை வச்சு என்னை சொல்ல வச்சிருவா போல. ஒரு சாரி கட்டுறதுக்கு கூட தெரியல. சொல்லி கொடுத்தாலும் அதைப்படி ஒழுங்கா கெட்டவும் மாட்டா. கண்டிப்பா இதை அத்தை தான் கெட்டி விட்டுருப்பாங்களே. இவ ஏதாவது இழுத்து விட்டாளா, இல்லாட்டி சாரியாவே அப்படி இறங்கி வந்து நிக்குதான்னு கூட தெரியல. என்னன்னாலும் எனக்கு தான் வயிறு எரியுது. சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் அத்தை இல்லாட்டி அம்மாவை யாரையாச்சும் கூட அனுப்பி விடுறேன். இப்போ நான் போயிட்டு வரேன். சாப்பிட்டுட்டு நான் போவேன். எது போறாளாம்? போயிட்டு வரேன். என்னங்க? ஒரு வாட்டி கண்ணாடி பார்த்துட்டு போ. ஆ, கண்ணாடி எல்லாம் நான் காலமே பார்த்துட்டேன். இப்போ போயிட்டு வரேனே. இல்ல, பார்த்துட்டு போ. ஓகே. ஓகே, பார்த்துட்டேங்க, போயிட்டு வரேன். கடவுளே. ஏய், சாரி ஒழுங்கா போட்டுட்டு போடி. சரியா? ஆமா. ஓ, இதுவா? என்னங்க, இப்போ ஓகேவா? ம் எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. ஏன்? ம் சொல்லுங்க. ம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அப்போ சரி, நான் போயிட்டு வரேன். நானும் வரேன். ஏங்க, உங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. இப்போ ஏன் நீங்க வரணும்னு நினைக்கிறீங்க? அது நான் நல்லா தான் இருக்கேன். உடம்பு சரியில்லைன்னு சொன்னது? அது அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். ஓ, ஓகே ஓகே. அப்போ கன்ஃபார்மா வரீங்களா? ஆமா. ஓகே. இப்போ ஏன் இவ்வளோ கிட்ட வந்து நிக்கிற? அது என்ன? I love you. இது சுகம் சுகம் அது வேண்டும் வேண்டும், அது தினம் தினம் வரும் மீண்டும் மீண்டும், கூடும் நேரம் பல யுகங்கள் கடங்களாகும், நீங்கும் நேரம் சில கணங்கள் யுகங்களாகும், வா வா மீண்டும் மீண்டும் தாலாட்டு, இது சுகம் சுகம் அது வேண்டும் வேண்டும். ஏய், என்னடி பண்ண? நான் என்ன பண்ணேன்? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. நீ மாறு. எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன். எப்போ பசிக்குதா? சரி சரி, வாங்க. இன்னொரு வாட்டி இது மாதிரி ஏதாவது பண்ணி பாரு. ஏன், நீங்களும் கோஆபரேட் பண்றீங்களா? ஏய், ஏங்க?
ஓடி போயிட்டு சும்மா இருந்து டென்ஷன் பண்ணிக்கிட்டு ம்ஹும். ஊஹா ஆஹான்றதெல்லாம் விடு. நான் சாப்பிட போறேன், நீ வரனாவா வராட்டி போ. ம். இனி இந்த கவியோட ஆட்டத்தை பார்ப்பீங்க. பொறுக்கி பொறுக்கி இருடா. இந்த கவியை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது உங்களால. யாருக்கிட்ட? இந்த கவி கிட்டேவா?